குட்டி தூங்கி எழுந்து வந்ததும் லைட்லாம் போட்டு விட்டுட்டு நான் ரெடி பண்ண கிறிஸ்மஸ் டெக்கரை காட்டலான்னு அவள் எழுந்து வந்ததும் காமிச்சேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவகிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா சரியாக தூங்கலை, ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது போல். சினிங்கி சினிங்கி தான் தூங்கினா. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டா, கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி இருக்காதே பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா. அப்புறம் நானும் அவகிட்ட எந்த ஆர்கியும் பண்ணல. ஆமாம், இது கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லைன்னு ஒத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு மொபைல் கொடுக்க மாட்டோம். எந்த பாப்பா வீட்டுக்கு வந்தாலும் மொபைல் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் போர் அடிக்காத அளவுக்கு அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே தான் இருப்போம். எல்லா குழந்தையும் மாதிரி அவளும் ஃபோன் கொடுத்தா பார்த்துட்டே தான் இருப்பாள். சரி, பேக்லாம் எடுத்துகிட்டு வாங்க படிக்கலாம் சொன்னதுக்கு இந்த ரெயின்போ கலர் ஸ்க்ராட்ச் புக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி புக்ஸ்லாம் குட்டீஸ்க்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்களோ அதை விட நான் ரொம்ப அதிகமாகவே என்ஜாய் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட இதில் அழகாக கலர் அடிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா கிறுக்கி தள்ளிடுறாங்க. இதுவே பக்கத்துல இருந்து இப்படி தான் சூப்பர் வெரி குட் அப்படின்னு என்கரேஜ் பண்ணோன்னா சூப்பராக பண்ணிடுறாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அஹானியா குட்டிக்கு ஆப்பிள் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாலே போதும், எங்கேருந்து தான் அந்த அழுக வரும் தெரியாது, அவ்வளோ அழுக வரும். பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க யாரோ திட்டி அடிச்சிட்டாங்க போலன்னு.